விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய ஒரு பொருளா போனா கூட சங்கீதா மற்றும் விஜயோட அந்த காதல் தொடர்பான சில விஷயங்கள் அப்பப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு தான் வருது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் எப்பவும் போல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுல சங்கீதா சொன்ன விஷயத்த நினைவு கூர்ந்து விஜய் சார் பேசியிருந்த அந்த விஷயங்கள், அவர் எமோஷனலோட கண்கலங்க சொன்ன அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தன்னுடைய கணவரான விஜய் விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து ஃபைல் பண்ணாங்க சங்கீதா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைல் பண்ணும்போது இது சாதாரண டிவோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க மென்ஷன் பண்ண சில விஷயங்களால மொத்த திரையுலகம் மற்றும் மொத்த அரசியல் இதுவுமே கதிகலங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் இந்த மாதிரி விஷயத்த மென்ஷன் பண்ணாலும் சோபா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரோட பேரண்ட்ஸோ இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 100% நிரூபணமாக சொன்னாங்க. ஆனாலும் ஒரு மனைவியா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தாலையும் அரைமனதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவங்க சொன்ன அந்த விஷயத்துல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனதளவுல 4 வருடங்களா நான் மிகுந்த வேதனையை அனுபவிச்சுட்டேன். என்னுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சர் மற்றும் கெரியருக்காக தகுந்த ஜீவனாம்சத்தை கோர்ட் வழங்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய சொத்துக்கள்ல எனக்கு சரிபாதி வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்தாலும் கூட நிறைய பேர் சங்கீதா விஜய் மனதளவில் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் விஜய் சாரோட ரசிகர்களுமே சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சங்கீதா விஜய் சொன்ன அந்த விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட விவாகரத்து தொடர்பா விஜய் சார் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை எப்பவுமே சங்கீதா திட்டிக்கிட்டே தான் இருப்பா. ஆனால் சங்கீதா சில விஷயத்தில் எக்ஸைட் ஆகி சந்தோஷப்படும் போது எனக்கு பார்க்கும்போது அவங்க மேலே இன்னும் தான் எனக்கு காதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாணியில் ரொம்பவே அழகாக ஒரு இடத்துல விஜய் சார் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சங்கீதா என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில சில ஒரு லவ் லாங்குவேஜஸை என்கிட்ட அவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. பட் நாம் இந்த பசங்களாட்ட அதிகமாக எதுவுமே பேச மாட்டோம். ஒய்ஃப் கிட்ட பேசினாலும் அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியும் அவங்கள ஏதாவது ஃபன் பண்ணுற மாதிரியும் தான் நான் பேசுவேன். ஆனால் அவங்க எப்போவுமே கேட்குற ஒரு அழகான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில லவ் லாங்குவேஜஸ் பொய்ட்டிக்காக அவங்க என்கிட்ட கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்போவுமே அவங்க கேட்பாங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போதே அவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த 20 ஆண்டு கால காதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்பவும் அழகா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு மேல விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சங்கீதா விஜய் அவரை பத்தி தப்பா இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசல, பதிவிடல. மீடியா அவங்க நினைச்சிருந்தா தமிழகத்திலே இங்க மீடியாவுக்கு எத்தனை விதமான இன்டர்வியூஸை கொடுத்துருக்கலாம். சங்கீதா விஜய் ஈவன் இந்த விஷயத்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்கு அகேன்ஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாலும் கூட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இது வரைக்குமே சங்கீதா அவங்கள பற்றி தவறான விஷயம் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான சோஷியல் மீடியா பக்கத்துலையோ இல்லை தமிழகத்திலையோ வெளியிடலை. அது மட்டும் இல்லாமல் நீலாங்கரை வீட்டில் என்ன தங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் வந்துச்சு. ஆனால் இது எதுவுமே கிடையாது, இது எதுவுமே உண்மையும் கிடையாது. அவங்களுக்கு இப்போ தேவை அவர்கிட்ட இருந்து ஒரு தற்காலிக பிரிவு மட்டும்தான். ஏதோ அவங்களுடைய மனசை கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதனால தான் இந்த பிரிவை அவங்க மனப்பூர்வமாக கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த விவாகரத்தில் நடிகை திரிஷா தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னாலும் அதையும் தாண்டி நடிகை திரிஷாவோட தாயாரான உமா கிருஷ்ணன் இதில் அதிக அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிக அளவு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இப்போ இருந்து கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே, அதாவது கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே உமா கிருஷ்ணனை ஒரு பப்ளிக் ஷோவில் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போதே உமா கிருஷ்ணனோட தலையீடு அப்படிங்கிறது விஜய் மற்றும் சங்கீதாவோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. அதை தாண்டி விஜய் சார் இப்போவும் சங்கீதா விஜயை கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்களாம். அப்படிதான் சோபா சந்திரசேகர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஜய்க்கும் சங்கீதா விஜய்க்கும் இடையான அந்த சின்ன ஈகோ எப்போ பிரேக் ஆகுதோ அப்போதான் இந்த டிவோர்ஸ் வழக்கு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னுடைய மகனை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்காங்க சோபா சந்திரசேகர்.